வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தம்ப்நெயில்லையே பார்த்துட்டு வந்திருப்பீங்க என்ன வீடியோங்கிறது. ஆமாங்க, ரோட் சைட் காளான் தான் செய்ய போகிறோம். அதுவும் காளானே யூஸ் பண்ணாமல் முட்டைக்கோஸ் மட்டும் வச்சு எப்படி ஒரு பர்ஃபெக்டான ரோட் சைட் காளான் வீட்லேயே செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரோட் சைட் காளான் செய்கிறதுக்கு நான் காளானே எடுத்துகிட்டு முட்டைக்கோஸில் ஒரு சின்ன முட்டைக்கோஸில் ஒரு ஹாஃப் மட்டும்தான் எடுத்திருந்தேன். அதை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி அதில் ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இது மாதிரி ட்ரை பண்ணிட்டு இல்லை. எப்போவுமே நான் செய்யும்போது இந்த முட்டைக்கோஸோட ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணலான்னு தான் அந்த முட்டைக்கோஸோட ஸ்மெல் போகிறதுக்கு வேண்டி நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். எப்படி நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த தண்ணி ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். இதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நல்லா ஒரு ஒயிட் கிளாத்தில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம என்ன ஃபில்ட்ரு பண்ணாலும் அந்த தண்ணி கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் தண்ணி சேர்த்துறதுக்கு முன்னாடி கோதுமை மாவு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைன்னா மட்டும் தண்ணி சேர்த்தி நல்லா பக்கோடா பதத்துக்கு பெசரி எடுத்துகிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம பெருசாக பக்கோடா பதத்துக்கு போட்டிருக்கிறதுனால இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம செய்கிற மசாலா தான் மெயின். ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போதே சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருக்கும். அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஜாரில் தக்காளி, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு இது மட்டும் போட்டுட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக நான் சர்க்கரை சேர்த்திருக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடையிலலாம் டொமேட்டோ சாஸ் ஊற்றுவாங்க. அதில் புளிப்பு இருக்காது, கொஞ்சம் இனிப்பு கூட சேர்ந்து புளிப்பு இருக்கும். அதனால் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்திருக்கிறேன். தக்காளியோட விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப புளிப்பாயிரும். ஒரு கடாயில் இந்த பேஸ்ட் அடித்து எடுத்து தனியாக வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம அந்த பக்கோடா பொரிச்ச எண்ணெயிலேயே இதை செஞ்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூளும் சேர்த்திட்டு மறக்காமல் சோம்பு சேர்த்திக்கணும். அந்த ஃப்ளேவர் கொடுக்கறதே சோம்பில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம அடித்து வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்தி நம்ம ஜாரவே கொஞ்சமாக கழுகிட்டு அந்த தண்ணி அதில் சேர்த்திட்டு ஒரு டம்ளரில் கார்ன்ஃப்ளவர் மாவும் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். அது கூடயே நான் கொஞ்சமாக கலர் பொடியும் சேர்த்திருந்தேன். அதையும் சேர்த்தன உடனேயே அந்த கிரேவி நல்லா திக்காக தொடங்கிடும். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திருக்கிறதுனால திக்காக தொடங்கிடும். கடைசியாக நமக்கு எத்தனை தண்ணி வேணுமோ சேர்த்திட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பக்கோடாவையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சூப்பரான டேஸ்ட்டில் காளான் ரெடி ஆயிரும். இதுக்கு மேலே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை, வெங்காயம் சேர்த்து சர்வ் பண்ண தொடங்கிடலாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். இனி ஒரு புதிய வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.